ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இறால் தொக்கு. இந்த இறால் தொக்கு வந்து உங்களுக்கு ப்ளைன் ரைஸ், சப்பாத்தி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த இறால் தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 400 கிராம் இறா, அதை வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதை வந்து நல்லா இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும், சேமாக எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதை இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இறால் தொக்கு செய்ய நான் பேன் அடுப்பில் வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும், அது வரையே வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், இந்த மாதிரி வர வரையே வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு மசாலாவை. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, தக்காளியும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி ஆகிருக்கணும். பாருங்கள், தக்காளி எங்கேயுமே தெரியல, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற வரையே வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வதங்கும். இப்போது இதில் இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலா கூட கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இறால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இறால்லேயே வந்து உங்களுக்கு தண்ணி நிறைய விடும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது வந்து மீடியம் சைஸ் இறால், அதனால் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் சின்ன இறாவாக இருந்ததுன்னா அது கூட சேர்க்க தேவையில்லை, தண்ணியே சேர்க்காமல் நீங்கள் தொக்கு பண்ணலாம். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகணும். மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், இறால்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி விடும். இப்போது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மிளகுத்தூள், கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இது வேகட்டும். அடுத்து வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும்.
இப்போ பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து வேக வச்சாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே தெரியணும். இந்த மாதிரி வர வரையே நல்லா வந்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. தொக்கு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப சேர்த்து தண்ணி ஆகிடக்கூடாது. தொக்கு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ அவ்வளோதான், இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் தொக்கு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளைன் ரைஸ், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.